இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்ற விடயம், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் உண்மையில் இந்த விசாரணைகள் ஒரு முன்னேற்றகரமான ஒரு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த முன்னேற்றகரமான திசை என்பது 270 மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதும் 500க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கவீனர்களாக அல்லது காயத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. இவர்களுக்கான நியாயம் கட்டாயம் கிடைக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் குற்றவாளிகள் பிடிபடுகின்ற போது அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயற்பாடுகளும் இப்போது முன்னெடுக்கப்படுவது போன்று இருக்கின்றது. அப்பாவி மக்களின் சார்பாக அல்லது உயிரை மாய்த்து கொண்ட அல்லது கொலை செய்யப்பட்ட மக்களின் சார்பாக நாங்கள் பேச்சுக்களை கூறுவதாக இருந்தால் நிச்சயமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மை வெளிவர வேண்டும். இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது ஒரு அரச பயங்கரவாதம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டமிட்டவர் ஒரு அரச புலனாய்வு துறையை சேர்ந்தவர் என்ற கருத்து பரவலாக நம்பத்தக்க விதத்தில் எல்லோரது காதுகளிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களை பாதுகாப்பது என்பது அப்பாவி மக்கள் 270 மக்களையும் படுகொலை செய்யப்பட்டது நியாயம் என்று சொன்னால்தான் அவர்களை அழிப்பதற்கான சூத்திரதாரிகளை பாதுகாப்பது என்பது நியாயமாக இருக்க முடியும்.